இந்தியாவின் அமைச்சரவையில் தவிர்க்கப்படுவார் என்று கருதப்பட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் அவருக்கு நிறுவனங்களை கண்காணிக்கும் மற்றொரு துறையும் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது எதிர்பாராத ஒன்று என்று இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சராக ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சராக அமித்ஷா, கூட்டுறவு அமைச்சராக நிதின் ஜெய்ராம் கட்கரி, போக்குவரத்து அமைச்சராக ஜெகத் பிரகாஷ் நந்தா, வெளியுறவுத்துறை அமைச்சராக சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், மின்சாரத்துறை அமைச்சராக மனோகர் லால் உட்பட்டவர்கள் பதவிகளுக்காக அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இந்த வகையில் மொத்தமாக 30 அமைச்சர்களின் பெயர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.